இப்பதாங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு வரேன். என்னடா இவங்களும் வீலாக் போட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. அதெல்லாம் இல்ல. நம்மளோட டயட் எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்கன்னா கிச்சன்ல இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க இருந்து வருதுன்னா ஷாப்பிங்ல இருந்து தான். ஏன்னா நம்ம நிறைய இந்த ஜங்க் ஃபுட் வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல தான் நம்மளோட மைண்ட் போகும். இன்னைக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்ப்போமா? ஆப்பிள், கேரட், வீட்டில் காய்கறி வேணும். இன்னும் இந்தியன் ஸ்டோர் போல் அங்கே இன்னும் நிறைய வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் வாங்கணும். அப்புறம் பால் வேணும் வீட்டுக்கு முக்கியமாக. அதுக்கப்புறம் ஒரு ஜங்க் ப்ரௌனி. ஸோ இது எனக்கு இல்லை, பசங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாம் வாங்கும் போதே முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ்லாம் வாங்காமல் இந்த மாதிரி ஆப்பிளோ இல்லை ஆரஞ்சோ கிரேப்ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பசிக்கும் போது அதுதான் நமக்கு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை நட்ஸ் கூட வாங்கி வச்சுக்கலாம். பட் பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய வாங்காதீங்க. இப்போ இந்த பேக்கரி ஐட்டம் பார்த்தா இது என்னோட ஃபேவரட்டே கிடையாது, நான் சாப்பிடவே மாட்டேன். பட் பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பசங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. பட் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம் ஜங்க்லாம் வாங்காமல் ஹெல்த்தியாக ஷாப்பிங் பண்ணும்போதே பார்த்து பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணலாம்.